அதை நீங்க கேட்கலாம். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு த லைவ் மீட்டிங். இந்த மீட்டிங்கில் உங்களுக்கான டவுட் என்னவோ அதை நீங்கள் கேட்கலாம். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்ஷன் விண்டோ நீட் 2025க்கு கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகியிருக்கு. ஸோ இந்த கரெக்ஷன் விண்டோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா, இல்லை வேறு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். அதே போல் நம்ம வந்து இந்த ப்ரெடிக்ட் யுவர் காலேஜ் அப்படின்ற ஒரு புக்கு நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் வைஸ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மெடிக்கல் காலேஜஸ், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், ப்ரைவேட் காலேஜ், டீம்டு யூனிவர்சிட்டி, அதுக்கான கட் ஆஃப் மார்க்கு அண்ட் ரேங்க் எல்லாம் போட்டிருக்கோம். ஸோ இந்த புக் உங்களுக்கு வந்து வேணும்னா டெலகிராமில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது நீட் 2025 அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோலையோ, அல்லது வேறு எனி டவுட் ரிகார்டிங் நீட் எக்ஸாமினேஷன், இல்லை அதர் எஜுகேஷ்னல் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் இந்த லைவ் மீட்டிங்கில் கேட்கலாம். யாருக்காவது டவுட் இருந்தால் அன்மியூட் பண்ணிவிட்டு கொஷின் கேளுங்க. சிவா, உங்களுக்கு டவுட் இருக்கா? அன்மியூட் பண்ணிவிட்டு உங்கள் டவுட் கேளுங்க. இல்லைன்னா உங்களுக்கு டவுட் இருந்தால் ரைஸ் ஹேண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கொடுக்கலாம். ஹலோ ஆ சார். சொல்லுங்கப்பா. இது இப்போ எங்களுக்கு அப்ளிகேஷன் பண்ணியாச்சு, அப்ளை பண்ணியாச்சு. எஸ் சார். இப்போ எல்லாமே அப்லோட் கரெக்டாக இருக்கான்னு எப்படி சார் தெரியும்? சார் கன்ஃபர்மேஷன் பேஜ் வந்துருச்சு. அப்லோட் ஆகியிருக்கா அப்படிங்கிறது இப்போ நம்ம செக் பண்ண முடியாதுங்க சார். அதுக்கான ஆப்ஷன் அவங்க கொடுக்கல. இப்போ தான் நான் வந்து ஓகே ஸ்டெப் பை ஸ்டெப் டெமோ பார்த்தேன். அதில் வந்து ஓகே சிக்னேச்சர் ப்ளஸ் 10th மார்க் ஷீட், இந்த ரெண்டு மட்டும்தான் நம்ம ரீஅப்லோட் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி ஓகே அப்லோட் பண்ணதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு அந்த கன்ஃபர்மேஷன் பேஜ் கொடுக்கும்போது, அதாவது எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ என்னோட விஷயங்கள் ஏதாவது எடிட் பண்ண வேண்டி இருந்தா, இல்லைன்னா தெரியாது, எடிட் பண்ண ம் வேண்டியிருக்கா, எனக்கு ஏதாவது தவறு இருக்குது, அந்த தவறை நான் கரெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு ஃபைனல் சப்மிட் வருது சார். அந்த ஃபைனல் சப்மிட்டில் எகெயின் நம்ம அப்லோட் பண்ண பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ, என்னென்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணோம் அப்படிங்கிறது அது வரிசையாக காமிக்குது. அப்படி ஓகே. நமக்கு வந்து எடிட்டிங் எதுவும் பண்ணி ஃபைனல் சப்மிட் கொடுக்கல அப்படின்னா நம்ம பார்க்க முடியாது. எடிட்டிங் பண்ணுறவங்க ஃபைனல் சப்மிட்டுக்கு முன்னாடி பார்க்கலாம். இல்லை சார், எனக்கு கன்ஃபர்மேஷன் பேஜ்லாம் வந்துருச்சு, எல்லாம் கரெக்டாக இருக்கு. பட் அதுக்கப்புறம் அங்கே ஏதோ ஒழுங்கா அப்லோட் ஆகல, அந்த மாதிரி இது வராதுல்ல சார் ஃபியூச்சரில்? அப்படி வர வாய்ப்பு இல்லைங்க சார். காரணம் என்னன்னா, வாய்ப்பு இல்லை. ஏதாவது ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் அக்செப்டே ஆகியிருக்காது. இப்போ உங்களுக்கு ஓகே. கரெக்ஷனுங்கிறது நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து மோரோவர் அதான் சார். தப்பாக அப்லோட் பண்ணியிருந்தா தான். ஆ. ஆமா. இன்னொன்னு வந்து ஆ. கரெக்ஷன்ல ம். அவன் ஒரு எந்தெந்த பார்ட்லாம் கரெக்ஷன் கொடுத்துருக்கான், பேரண்ட்ஸ் நேமு, அது மாதிரி அவங்க ஓகே கரெக்ஷனுக்குன்னு ஒரு பர்டிகுலர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? இப்போ கேட்டகரி, சப் ஓகே கேட்டகரி, இதுல தவறு செஞ்சாதான் நமக்கு அப்ளிகேஷன் நமக்கு வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தான் அவன் கரெக்ஷன் அதுல மட்டும் கொடுக்குறான். மற்றதுலலாம் ஓகே கரெக்ஷன் ஓகே சார். என்ன அர்த்தம்னா, அது நீங்க மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் அதை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. உங்க கையில இருக்க டாக்குமெண்ட்ஸை பேஸ் பண்ணி ஃபர்தரா நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம மூவ் பண்ணி போயிடலாம், அட்மிஷன் வரைக்குமே கூட. பட் இப்போ அவங்க கரெக்ஷனுக்குன்னு ஒரு பர்டிகுலர்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதுல கம்பல்சரி எந்த மிஸ்டேக்கும் இருக்கக்கூடாது. அதுல மிஸ்டேக் இருந்தால் உங்களுக்கு அட்மிஷனுக்கே பாதிக்கும். எடுத்துக்காட்டுக்கு கேட்டகரி, ஒரு குழந்தை வந்து ஓபிசி நான் கிரீமி லேயர் ஆனால் அன்ரிசர்வ்னு போட்டாங்கன்னு வச்சுக்கோமே, இப்போ அவங்க அதை ஓகே ஓபிசி மாற்றிக்கலாம். ஏன் அப்படின்னா, நாளைக்கு அவங்க 700 மார்க் வாங்கிடுறாங்க. ஆனால் ஜிப்மர் புதுச்சேரிக்கு கட் ஆஃப் மார்க் கரெக்டாக அன்ரிசர்வ்டுக்கு 701 முடியுது, அல்லது 700லேயே இவங்க ரேங்க்குக்கு முன்னாடி முடியுது. ஆனால் ஓபிசி நான் கிரீமி லேயருக்கு 699 வரைக்கும் வருது. அப்போ போய் ஐயோ நான் தெரியாமல் அப்ளிகேஷனில் அன்ரிசர்வ்னு கொடுத்துட்டேன், நான் ஓபிசி நான் கிரீமி லேயர் தான், எனக்கு ஜிப்மர் சீட்டு ஓபிசி நான் கிரீமி லேயரில் கொடுங்கன்னு கேட்க முடியாது இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஓகே ஓகே அட்மிஷன்லையும் எக்ஸாம் எழுதுறப்பையும் ஏதாவது ப்ராப்ளம் வரக்கூடிய விஷயங்களை தான் அவங்க கரெக்ஷனில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதில் நமக்கு தப்பு இல்லைன்னா நம்ம தைரியமாக இருக்கலாம். ஓகே சார். எஸ் சார், எஸ் சார். ஓகே சார். இது இப்போ அந்த இப்போ எப்போ சார் கோர்ஸ் ஆரம்பிக்கிறீங்க சார், கிளாஸஸ் அந்த இது அது நீங்கள் நான் சொன்னீங்க? பார்த்துட்டு இருக்கேன் சார். என்னென்ன சாப்டர் ஓகே கண்டக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது நான் பார்த்துட்டு இருக்கேன். அதை நான் கண்டிப்பாக இன்னும் ஓகே சார். 3 டேஸில் அப்டேட் பண்ணிடுறேன் சார். ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ தேங்க்யூ சார். சார். தேங்க்யூ சார். ஆ. தேங்க்யூ. எஸ் சார். வேற எதுக்காவது டவுட் இருந்ததுன்னா நீங்க வந்து அன்மியூட் பண்ணிட்டு உங்க கொஷின் கேட்கலாங்க. சார் குட் ஈவினிங் சார். அசோக் பேசுகிறேன் சார், குவைட்ல குட் இருந்து. குட் ஈவினிங் சார். எஸ் சார். அதே தான் சார், நான் கேட்கணும்னு நினச்ச டவுட்டு தான் சிவா சார் கேட்டார், நீங்கள் கிளாரிட்டியாக சொல்லிட்டீங்க. எஸ் ஏன்னா சார். லாஸ்ட் டைம் நீங்கள் ஒரு இதில் வீடியோவில் சொல்லிட்டு இருந்தீங்க, இன்கேஸ் ஏதாவது நமக்கு நம்ம ஏற்கனவே நம்ம இப்போ நான்லாம் வந்து ஒரு 20 டேஸ் முன்னாடியே வந்து அப்ளிகேஷன் போட்டுட்டேன். எஸ் சார். அதில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருந்தால் என்டிஏ சைட்லேருந்து வந்து நமக்கு ஏதாவது மெயில் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா சார். ஜேடபிள்யூக்கா பையனுக்கா? ஆமா சார். லாஸ்ட் இயர், லாஸ்ட் டு லாஸ்ட் இயர்லாம்
எனக்கு தெரிஞ்சு சில ஸ்டூடெண்ட்டுக்கு உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை ரீஅப்லோட் பண்ணுங்க, உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து கிளாரிட்டி இல்லை அப்படின்னு சொல்லி மெயில் வந்து ரீஅப்லோட் பண்ணாங்க சார். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஓகே. இருக்கிற மாதிரி இருந்தால் அவங்க அந்த மாதிரி லிங்க் அனுப்புவாங்க. அப்படி அனுப்பாத பட்சத்தில் உங்களுதுல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகே சார், ஃபைன். இப்போ இந்த கரெக்ஷன் விண்டோ டைம்ல நாங்க இப்போ வந்து ஜஸ்ட் லாகின் பண்ணி ஏதாவது பண்ண வேண்டிய ப்ராசஸ் ஏதாவது இருக்கா, இல்ல என்ன சார் பண்ணணும்? இப்போ இந்த கரெக்ஷன் விண்டோல என்ன பண்ணணும் நாங்க? சார் கரெக்ஷன் இல்லை அப்படின்னு நமக்கு தோணுது, இப்போ நமக்கு ஓகே. அப்ளிகேஷனில் கரெக்ஷனே கிடையாது அப்படின்னா நீங்கள் லாகினே பண்ண வேண்டாம். ஓகே, ஃபைன் சார். அப்படியே லாகின் ஃபைன். பண்ணினாலும் கன்ஃபர்மேஷன் பேஜை ம். முதல்ல டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து அதில் எந்த சேஞ்சும் உங்களுக்கு வேண்டான்னா அவங்க வந்து கரெக்ஷன் பர்டிகுலர்ஸ்னு ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க, அந்த லிங்க்கை தொட வேண்டாம். அவன் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்கான். நம்ம லாகின் பண்ணி ஓடிபி போட்டு சாரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்ளிகேஷன் நம்பர் பாஸ்வேர்ட் கேப்சா போட்டு லாகின் பண்ணி உள்ளே போனதும் அவன் வந்து ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குறான். ஒன்று, கன்ஃபர்மேஷன் பேஜ் ஆல்ரெடி நம்ம ஃபைனல் சப்மிட் பண்ணதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, கரெக்ஷன் விண்டோக்குள்ளே என்டர் ஆகிறது. கரெக்ஷன் விண்டோக்குள்ளே என்டர் ஆனாதான் அதில் நீங்கள் ஏதாவது கரெக்ஷன் பண்ணினாதான் எகெயின் யூ நீட் டு கிவ் ஃபைனல் சப்மிட். ஆனால் நான் கரெக்ஷன் விண்டோக்குள்ளேயே போக வேண்டாங்கிறவங்க ஃபைனல் சப்மிட்லாம் தர தேவையில்லை. ஆல்ரெடி என்ன நம்ம சப்மிட் பண்ணமோ அது ஃபைனலைஸ் ஆகிடும். நமக்கு கரெக்ஷனே இல்லைன்னா கரெக்ஷன் விண்டோக்குள்ளே போகணுங்கிற அவசியம் கிடையாது சார். கன்ஃபர்மேஷன் கிளிக் பண்ணி அதுல ஏதாவது டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டோமா சார்? அது உங்களுக்கு அந்த ஆல்ரெடி பேஜ் ஏதாவது? பேஜ் டவுன்லோட் பண்ணிருப்பீங்க, அதுதான் திருப்பி வரும். ஓகே, ஃபைன் சார். ஆல்ரெடி ஃபைன். நம்ம ஃபைன். பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுதான் அதில். ஓகே சார். இப்போ ஆன்லைன் செஷன்ஸ் கோர்ஸ் ஏதாவது அது மாதிரி இருந்ததுன்னா இப்போ நீங்க நம்மளோட இந்த மெம்பர்ஷிப்போட குரூப்ல இன்டிமேஷன் கொடுப்பீங்களா சார்? கண்டிப்பா இன்னைக்கு சார். மீட்டிங் லிங்க் இருக்க மாதிரி. கண்டிப்பா நான் வந்து ஷேர் பண்ணுவேன் சார், கண்டிப்பா. ஃபைன் சார். ஃபைன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ. எஸ், வெல்கம் சார். எஸ். வேற யாருக்காவது டவுட் இருக்குங்களா? டவுட் இருந்தால் அன்மியூட் பண்ணிட்டு உங்க டவுட் கேளுங்க. ஹலோ. எஸ். எஸ், சொல்லுங்கப்பா. சார், என் பேர் முகமது ஃபாலா. சொல்லுங்க. சார், இப்போ நான் வந்து இது வந்து டெஸ்ட் ஏரியா சார். நான் மார்க் டெஸ்ட் அதை பற்றி கேட்கலாமா சார்? கேட்கலாம்ப்பா. எனி டவுட், நீட் எக்ஸாம் சம்பந்தமா எனி டவுட், அல்ல அதர் தென் நீட் கூட எஜுகேஷன் டவுட் கேட்கலாம், சொல்லுங்கப்பா. எஸ் சார். சார், இப்போ நான் ட்ராப்பர், நான் லாஸ்ட் இயர் எழுதினேன். இந்த வருஷம் நான் ட்ராப் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து மார்க் டெஸ்ட்லாம் ரிப்பீட்டாக கிராண்ட் டெஸ்ட் தான் எழுதிட்டு இருக்கேன். பார்ட் மார்க் டெஸ்ட்லாம் முடிச்சிட்டேன் சார். இப்போ ஃபுல்லாக கிராண்ட் டெஸ்ட் தான் எழுதிட்டு இருக்கேன். நான் வந்து 3 days ஒன்ஸ் அந்த மாதிரி வச்சு எழுதிட்டு இருக்கேன் கிராண்ட் டெஸ்ட்லாம். எனக்கு மார்க்ஸ் வந்து சஸ்டெயின்டாக ஒரு 550 to 600 அந்த ரேஞ்சில் இருக்கு. ரேராக வந்து சம்டைம்ஸ் ரேராக இது வரைக்கும் 2-3 தடவை தான் 600 604 அந்த மாதிரி இது வந்திருக்கு. என்னால் அந்த ரேஞ்சு மேலே வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியல. ப்ளஸ் எனக்கு வந்து நான் செல்ஃப் ஸ்டடி தான் பண்ணுறேன். அதனால எனக்கு வந்து லைக் காம்படிஷனும் தெரியல சார். இப்போ வந்து இந்த பேப்பர் நம்மளுக்கு மட்டும்தான் கஷ்டமா இருக்கா, நம்ம மட்டும்தான் இந்த மாதிரி எப்படி சொல்றது, நம்ம ஒழுங்கா படிக்கல, நம்ம மட்டும்தான் தப்பு பண்றோம் அந்த மாதிரி இருக்கு. இல்ல பேப்பர் வந்து எல்லாருக்கும் கஷ்டமா இருக்கா அப்படின்னு ஜட்ஜ் பண்ண முடியல. ஏன்னா இது நான் லைக் டெலிகிராம்ல இருந்து டவுன்லோட் பண்ணி பேப்பர் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து தான் நான் டெஸ்ட் எழுதுறேன். ஸோ அந்த காம்படிஷன் எனக்கு புரியல சார். அதான் என்ன பண்ணலாம், என்ன ஐடியான்னு கேட்குறேன். இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், நீங்கள் செல்ஃப் ஸ்டடியில் இருக்கிறதுனால நான் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு இன்ஸ்டிடியூட்லையும் போய் யார் எவ்வளோ மார்க் வாங்கிட்டு இருக்காங்க இது பார்க்கறது தேவையில்லை விஷயம். அது வந்து அன்னெசரிப்பா. நீங்கள் உங்களை இம்ப்ரூவ் பண்ணணும், நீங்கள் காம்படிஷன் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களையே நீங்கள் காம்படிட்டராக எடுத்துக்கோங்க. எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் ஒரு டெஸ்ட்டில் 550 எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோமே, ஒரு கிராண்ட் டெஸ்ட்டில். அடுத்த கிராண்ட் டெஸ்ட்டில் அது எவ்வளவு டஃப்பாக இருந்தாலும் சரி, எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் சரி, எனக்கு வந்து இந்த தடவை 550னா அடுத்த தடவை 560ஆவது எடுத்துடணும். 550க்கு கீழே குறையக்கூடாது. சரி, அடுத்த டெஸ்ட்டில் நான் 600 எடுக்கிறீங்க, ஓகே. இனிமே நான் 600க்கு கீழே வராமல் இருக்க நான் என்ன பண்ணணும், இப்படி பண்ணுங்க. ரெண்டாவது, சரி சார், நான் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு டெஸ்ட்டில் 600 வாங்கிடுறேன், 604 அக்கேஷனலாக வருது. அதுக்கு அடுத்த டெஸ்ட்டில் 604 குறையாமல் இருக்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 604 ஒரு டெஸ்ட்டில் வாங்கியிருப்பீங்க. ஒவ்வொரு டெஸ்ட்டுமே அந்த டெஸ்ட்டில் நீங்கள் வந்து எந்த ஏரியாவில் தப்பு பண்ணீங்க, மீதி 116 மார்க் போயிடுச்சு இல்லையா, அப்போ அந்த 116 மார்க் எங்கே போணுச்சு, இப்போ ஃபிசிக்ஸில் அதிகமாக போணுச்சா, கெமிஸ்ட்ரியில் அதிகமாக போணுச்சா, பயாலஜியில் அதிகமாக போணுச்சா, பயாலஜிக்குள்ளே எந்த சாப்டர், எந்த சாப்டருக்குள்ளே என்ன டாபிக், அதை நோட் பண்ணி வச்சுருங்க. ப்ளஸ்
ஒவ்வொரு டெஸ்ட்லையும் நமக்கு எந்த கொஷின்லாம் தப்பாக எழுதுறோம், ஏன் தப்பு பண்ணோம், அதை ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்டனி, சுவாலஜிக்கு பதிலாக பயாலஜின்னு கூட நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். 3 நோட்டாக போட்டுக்கோங்க, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி. அதில் நீங்கள் வந்து எரர் நோட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அது எக்ஸ்கியூஸ் மீ சார். அது நான் எரர் நோட் வந்து நான் ஸ்டார்டிங் டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சதுலேருந்தே போட்டு தான் சார் இருக்கு. லைக் எல்லாத்துக்கும் 3 இதுக்கும் தனித்தனியாக வச்சு போட்டு இது பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு என்னன்னா வந்து இந்த லெசன்ஸ் ரீதியா வந்து லேக் இல்லை சார். லைக் வந்து இந்த லைக் வந்து புதுசா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்குற இடத்துல தான் லேக் அடிக்குது. மற்றபடி இந்த லெசன் குறிப்பிட்டு இந்த லெசன் வந்து வீக் அந்த மாதிரி சொல்ல முடியாது. இப்போ ஈஸி லெசன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பிசிக்ஸ்ல செமிகண்டக்டர்னா அப்படின்னு வச்சிருந்தா கூட அதுல வந்து ஒரு 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 டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்டாங்கன்னா அது ஒரு டைப் ஒரு இருக்கிறதுலே ஒரு டிஃபிகல்ட் டைப் அந்த மாதிரி சில ரேண்டம் கொஸ்டின்ஸ் தான் போட முடியும். ஓகே கண்ணு, இப்போ புரியுது. ஸோ உங்களுக்கு வந்து லெசனில் ப்ராப்ளம் இல்லை, பட் பர்டிகுலர் கொஷின்ஸ் வந்து ஒரு இதாக கேட்கும்போது உங்களுக்கு டவுட் வந்துடுது, ப்ராப்ளம் வருது, தப்பு பண்ணுறீங்க அப்படிங்கிறீங்க. ஒரு பர்டிகுலர் டாபிக் உள்ள போய் ஒரு பர்டிகுலர் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஒரு கொஷினை சால்வ் பண்ணுறதுல தான் பிரச்சனை வந்து, பர்டிகுலர்லி ஃபிசிக்ஸில். ஆமாம் சார். பயாலஜி ஓகேயா? இல்ல சார், அது வந்து எனக்கு 3மே வந்து எப்படி சொல்ல ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும் சார். ஒரு டெஸ்ட்ல வந்து பிசிக்ஸ்ல வந்து 150 எடுப்பேன், கெமிஸ்ட்ரியும் பிசிக்ஸும் வந்து 150 எடுத்தோம், பயாலஜி வந்து 280 அந்த மாதிரி வரும். இன்னொரு டெஸ்ட்ல வந்து பயாலஜில வந்து 330 அந்த மாதிரி எடுக்கும்போது கெமிஸ்ட்ரியில எப்பவுமே டீசெண்டா தான் வந்துருக்கு, ஒரு 140 to 150 அந்த மாதிரி வருது. சில டெஸ்ட்ல வந்து பிசிக்ஸ்ல வந்து 90 80 அந்த மாதிரி வந்துடும். அதுதான். ஓகே, இப்போ வந்து நீங்கள் ஓவராலாக நான் ஜென்ரலாக உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிடுறேன். 550 in a grand test is a decent score first of all. பட் நமக்கு உங்ககிட்ட நான் கேட்குற கேள்வி, இப்போது நீங்கள் ஃபிசிக்ஸில் ஒரு டெஸ்ட்டில் 90 மார்க் வருதுன்னு சொல்கிறீங்க. தட் இஸ் நாட் ஏ குட் ஸ்கோர் இந்த டயத்துக்கு. ஓகே, ஒரு 120ஆவது கிராஸ் பண்ணணும். 90 out of 180 இஸ் நாட் அப்ரிஷியபிள் ஸ்கோர் இன் ஃபிசிக்ஸ். அது வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா நீங்கள் ஆஃப்டர் ஆல் நீங்கள் வந்து ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கீங்க, இவ்வளோ நாள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க, லெசனில் டவுட் கிடையாது, அப்படிங்கிற 90க்கு போகக்கூடாது, 180க்கு. ஓகேப்பா? ஏன்னா இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. டேக் இட் இன் ஏ பாசிட்டிவ் வே. நீங்கள் பயப்பட வேண்டாம், பேனிக் ஆக வேண்டாம். பட் என்னோட விஷயம் இங்கே நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஓகே லெட் இட் பி 90 out of 180, 90 சம்திங் அவுட் ஆஃப் 180 வாங்குறீங்க. என்னோட கொஷின் என்னன்னா, அந்த 90 வாங்கின டெஸ்ட் இட் இஸ் நாட் இன் அ கண்டினியூஸ் திங். இது வந்து ரேரா அக்கேஷனலாக தான் நடக்குது. நீங்கள் 140 130 ஃபிசிக்ஸில் எடுத்துறீங்க. ஓகே சரி, அந்த அக்கேஷ்னலாக ஒரு 90 வருது இல்லையா ஃபிசிக்ஸில், அக்கேஷ்னலாக பயாலஜியில் 240க்கு போகுது இல்லையா, அப்போது அந்த தப்பு பண்ண கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. அந்த கொஷின்ஸை வித்தின் என்சிஆர்டி சிலபஸ் அப்படி வருதா, இல்லை அவுட் சைடு என்சிஆர்டி சிலபஸ் அதிகமான கொஷின்ஸ் வந்துருதா? அது உங்களுக்கு அனலைஸ் பண்ணியிருக்கீங்களா? அதுக்கு என்ன ஆன்சர் உங்ககிட்ட இருக்கு? அது வந்து எப்படின்னா வந்து அது நான் வந்து லைக் இப்போ அது சில கொஸ்டின் கரெக்ட் தான் சார். இப்போ இன்ஸ்டியூட்லாம் இப்போ நான் இன்ஸ்டியூட் பேர் சொல்லல, அந்த இன்ஸ்டியூட்ல இருந்து கொஸ்டின்ஸ்லாம் வந்து சிலது வந்து வெளியில இருந்தா கேட்குறாங்க. ஆனா வந்து இப்போ நான் லாஸ்ட் இயரே வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் சார், லாஸ்ட் இயரே வந்து இந்த பிசிக்ஸ்ல வந்து இந்த டிகே கான்செப்ட் வந்து டெலிட்டட்னு சொன்னாங்க. ஆல்பா டிகே, பீட்டா டிகே, காமா டிகே டெலிட்டட்னாங்க. ஆனா அது வந்து கேட்டுட்டாங்க. அதனால வந்து எனக்கு அதுல வந்து சரி நம்ம டெலிட்டட் கான்செப்ட் எதுக்கு வந்து விட்டுறணும், அதுக்கப்புறம் சர்க்குலர் இது ரோலிங் மோஷனும் டெலிட்டட்னு சொன்னாங்க. ஆனா கேட்டுட்டாங்க, லாஸ்ட் இயர் வந்து கேட்டுட்டாங்க. சொன்னாங்கன்னா அது வந்து சிலபஸ்ல இல்லையா? சிலபஸ் புதுசா ரிலீஸ் பண்ணாங்க தெரியுமா, என்டிஏ போன ஆமா வருஷம். சார், அதுல இல்ல சார், அதுல இல்ல. எல்லாமே வந்திருக்கு. சரி, அப்போ எல்லாமே கேட்டிருக்காங்க. சரி, இல்ல வந்திருக்கு. எத்தனை கொஸ்டின் வந்துச்சு 2024ல? அந்த 2 கான்செப்ட்ல இருந்து 2 கொஸ்டின் வந்திருக்கு சார். 2 தான். அவுட் ஆஃப் 50 கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. அதுல வந்து அஃப்கோர்ஸ் பார்ட் ஏ பார்ட் பி இருக்கும். பார்ட் ஏ சாய்ஸ் கிடையாது, பார்ட் பில சாய்ஸ் இருந்துச்சு. இது பார்ட் ஏல பார்ட் பில எதுல வந்துச்சுன்னு ஞாபகம் இருக்கா? பார்ட் ஏ தான் நினைக்கிறேன் சார். சரி, பார்ட் ஏ. சரி, 35 கொஸ்டின்ஸுக்கு நீங்க 2 கொஸ்டின்ஸை விட்டுருங்க, மீதி 33 கொஸ்டின்ஸ் நம்ம கரெக்டா எழுதிடலாமா இல்லையா? You don't concentrate on 1 or 2 question. You don't bother about 1 or 2 question. You don't bother about 2%, 3% of the total question paper. 98%க்கு உங்களை தயார்படுத்துங்க. ஓகே சார். சார் அண்ட் அது ஹியூமன் எரர் நடக்க தான் செய்யும். நமக்கு ஒமிட்டட் சிலபஸ்ல இருந்து கொஸ்டின் வரக்கூடாது. ஆனா எடுத்துட்டாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. மேபி அவங்களோட ஜஸ்டிஃபிகேஷன் என்னவா இருக்கும்னா, வேற சாப்டர்ல இதுக்கு லிங்க் இருக்கு அப்படின்ருவான்.
எஸ் சார். அப்போ நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? லிங்க் இருக்கு. எஸ். ஸோ அதுதான் சொல்லுங்கப்பா, நீங்க ஏதோ கேட்க வந்தீங்க. ஆ அதுக்கப்புறம் இந்த பிளான்ட் ஃபேமிலிஸ் புதுசா ஆட் பண்ணிருக்காங்க சார். அதுல இருந்து ஒரு மால்வேசியபிரேசி. கொஸ்டின் கூட வரல. இல்ல சார், அது இல்ல சார். அது என்னன்னா இப்ப நான் படிச்சுட்டேன். பட் எப்படி சொல்றது? ஆ, அதுல லைக் இப்ப என்சிஆர்டில அவங்க எதுவும் குடுக்கல அத பத்தி. ம் அவங்க ம் ஜெனரலா சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி பிளான் ஃபேமிலிஸ் இந்த பிளான் ஃபேமிலி நீங்க படிக்கணும்னு சொல்லிட்டாங்க. ம் ஆ, நான் இந்த பயாலஜி பிராக்டிகல் புக் இருக்கு. அத வச்சு நான் படிச்சேன் சார். இந்த பிளான் ஃபேமிலிஸ் எல்லாமே. அப்புறம் எக்ஸ்ட்ராவா தீஷா பப்ளிகேஷனோட புக்ல டிஸ்கிரிப்ஷன் மாதிரி குடுத்திருந்தாங்க. ம் அத நான் படிச்சுட்டேன். பட் அதுல அதுல அவ்வளவு குடுத்துருக்காங்க. அந்த ஒரு பிளான் ஃபேமிலி பத்தியும். ஒரு பிளான் ஃபேமிலி பத்தி 10 பேஜ் 20 பேஜ் கிட்டத்தட்ட குடுத்துருக்காங்க. அவ்வளோலாம் தேவையில்லை. ஆ. நம்ம ரொம்ப டீசெண்டா ரொம்ப ஷார்ட்டா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நோட்ஸ் போன தடவை ரிலீஸே பண்ணினேன். நான் திருப்பி வேணா அந்த ஃபைல் நாளைக்கு ஆ கண்டிப்பா நான் பண்றேன். அதுதான் சார், அதான் சொல்ல வரேன் சார். அது நான் என்கிட்ட இருக்கு. நீங்க பண்ணது நான் வச்சிருக்கேன். அது அது போதும். போதும்ல சார்? அது போதும் ஆ, கண்ணு. ஓகே. நான் அந்த ஃபைலை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம், அதுக்கு நோட்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம்னா, போன பழைய என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்கில் அந்த லில்லி ஏசி, அந்த சில ஆ, ஆமா. கொலன் ஏசி 3 ஃபேமிலிஸ் இருந்துச்சு இல்லையா? ம், ம், அதில் ம். நமக்கு எந்த லெவலுக்கு கொடுத்தாங்க, அந்த லெவலுக்கு இதை எடுத்திருக்கோம். ஸோ மோஸ்ட்லி அந்த லெவலுக்கு மேலே கேட்க மாட்டாங்க. இப்போது நீங்கள் எதையும் ப்ரைவேட் ஒரு இன்ஸ்டிடியூட்டோ அல்லது ஒரு கைடோ வாங்குனீங்கன்னா, அவன் எம்எஸ்சி படிக்கிற அந்த காலேஜ் லெவலுக்கு டாக்ஸானமி படிப்பாங்கல்ல, அவங்க லெவலுக்கு கொடுத்துருவான். ஏன்னா எதுலேருந்து வரும் எதுலேருந்து வராதுன்னு யாரும் கெஸ் பண்ண முடியாது. பட் த திங் இஸ், நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணால் போதும், ஆல்ரெடி சொலனேஸ் இருந்துச்சு, ஆல்ரெடி லிலியஸ் இருந்துச்சு, அந்த லெவலுக்கு படித்தா போதும். பர்டிகுலர்லி ஃப்ளோரல் கேரக்டர்ஸ் படிச்சுக்குங்க. கொஷின் வந்தால் ஃப்ளோரல் கேரக்டர்ஸும் எக்கனாமிக் வேல்யூவபிள் பிளான்ஸ், அதாவது மெடிசினல் பிளான்ஸ் என்ன யூஸ் ஆகுது அந்தந்த ம். ஃபேமிலியில், நம்ம ஃபுட்டுக்கு என்ன யூஸ் ஆகுது அந்த மாதிரி. ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட் ஆஃப் வியூவில் செக்ஷுவல் கேரக்டர்ஸ், அந்த ஃப்ளோரல் கேரக்டர்ஸ் தான் அப்படி சொல்கிறோம், அண்ட் ம். எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ். இந்த ரெண்டும் அண்ட் ஃப்ளோரல் டயக்ராம், ஃப்ளோரல் ஃபார்முலா ஆஃப் த ஃபேமிலி ரெப்ரசன்டேட்டிங் டயக்ராம் அண்ட் ஃபார்முலா. இதை பார்த்தா போதும். மோஸ்ட்லி கொஷின் எடுக்கிறாங்க இல்லையா பயாலஜியை பொறுத்த வரைக்கும், தே எஸ். டேக் என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக், ஃப்ரம் என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக் ஒன்லி தே ப்ரிப்பேர் கொஷின்ஸ். அப்படி பார்க்கும்போது இந்த ஃபேமிலிஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவும் அவசியம் இல்லை. பட் கொஷின் வரலாம், வராதுன்னு சொல்ல முடியாது. வேணும்னே அதுக்கு ஏதாவது ஒரு பிரிண்ட் அவுட்டை கொடுத்து கொஷின் பேப்பர் செட் பண்ணும்போது, இது அவுட் சைடு என்சிஆர்டி ஆனால் நீட் சிலபஸில் கொடுத்துருக்கோம், என்சிஆர்டியில் இல்லை, இதுலேருந்து 1 or 2 கொஷின் கேளுங்கன்னு சொன்னாங்கன்னா கேட்கலாம். எதுவுமே எக்ஸ்பெக்ட் த அன்எக்ஸ்பெக்டட் தான். நம்ம எதிர்பாராததை எதிர்பார்க்கறது தான் நீட்டு சில சமயம். அதனால் நம்ம நீங்கள் சொன்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது, பட் சிம்பிளான நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம்ல அந்த நோட்ஸ் போதும் கண்ணு. 10 பேஜெலாம் படிச்சுட்டு இருக்கலாம், டைமும் இல்லை. அது நம்ம மற்றதெல்லாம் எப்போ படிக்கிறது, ரிவைஸ் பண்ணுறது. ஸோ அவ்வளோ தேவையில்லைப்பா. ஓகே சார். சார் அண்ட் இன்னொன்னு இந்த என்னோட என் நேம் பர்த் சர்டிஃபிகேட்ல ம் ஹெச் முகமது ஃபலா அப்படின்னு போட்டிருக்கு சார். ம் அண்ட் ஆதார் கார்டுல ஹெச் இல்லாம வெறும் முகமது ஃபலான்னு போட்டிருக்கு. ஆ அப்ளிகேஷன் போட்டேன், அக்செப்ட் ஆயிடுச்சு. ஆனா அதுக்கப்புறம் நான் இந்த மெயில் நீங்க சொன்னீங்க சார், தப்பு இருந்தா மெயில்ல கரெக்ஷன் வரும்னு சொல்லி நான் மெயில் செக் பண்ணிட்டேன். அப்ளிகேஷன் ஹஸ் பீன் சக்சஸ்ஃபுல்லி வெரிஃபைட் அண்ட் அக்செப்டட் தான் வந்துச்சு. அதுல அப்போ எதுவும் இதாகல. ஒரே ஒரு விஷயம்ப்பா, உங்கள் 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி உங்களோட அப்ளிகேஷனில் நேம் இருந்தால் ஒன்றும் இஷ்யூ வராது. நீங்கள் வேற மற்றதெல்லாம் ஓகே. விட்டுடுங்க, மற்ற எல்லாமே விட்டுடுங்க. ஆதார் கார்டு விட்டுடுங்க, பர்த் சர்டிஃபிகேட் எதுவுமே வேண்டாம். உங்கள் 10th மார்க் ஷீட்டில் எஸ் சார். உங்கள் நேம் எப்படி இருக்கு அந்த மாதிரி அப்ளிகேஷனில் எஸ். இருந்துச்சு, யூ நீட் நாட் வரி. ஓகே. எந்த சார் பிரச்சனையும் அந்த பிடிஎஃப் இன்னொரு டைம் சென்ட் பண்ண முடியுமா சார் ஃபேமிலிஸ்? கண்டிப்பாக சென்ட் பண்ணுறேன்ப்பா, கண்டிப்பாக சென்ட் பண்ணுறேன். இருக்கு, நான் திருப்பி சார் இன்னொரு டவுட் இருக்கு சார். சார் கன்ஃபர்மேஷன் பேஜ்ல என்னோட ஃபிங்கர் பிரிண்ட் ஹரிசாண்டலா இருக்கிறது போல வெர்டிகலா இருக்கு, ஆனா எல்லா ஃபிங்கர் பிரிண்ட் விசிபிளா இருக்கு. திரும்பி ஏதாவது மாத்தணுமா சார்? ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? அந்த அதெல்லாம் போட்டோ அதெல்லாம் ஹரிசாண்டலா மாத்தாதீங்க. இல்லாம வெர்டிகலா இருக்கு. வெர்டிகலாகவும் இருக்கலாம், ஹரிசாண்டலாகவும் இருக்கலாம். 10 ஃபிங்கர்ஸ் தெரிஞ்சுதுன்னா போதும்பா, ரெண்டுமே அக்செப்டட் தான். ஏன்னா அவன் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்ல எங்கேயுமே என்டிஏ ஹரிசாண்டலாக வைங்க வெர்டிகலாக வைங்கன்னு சொல்லலை. அப்போ எப்படி வச்சாலும் அவன் அக்செப்ட் பண்ணிப்பான், டோன்ட் வரி. ஓகே சார், தேங்க்யூ சார். சரிப்பா. சார் அந்த பிடிஎஃப் மட்டும் சென்ட் பண்ணிடுங்க சார். நாளைக்கு சென்ட் பண்ணிடுறேன்ப்பா, எடுத்து நான் வச்சிருக்கிறேன், நான் நாளைக்கு ஷேர் பண்ணுறேன் டெலகிராமில். ஓகே சார், தேங்க்ஸ் சார். சரிப்பா. சொல்லுங்கப்பா, சொல்லுங்க சார்னு சொன்னீங்க, சொல்லுங்க உங்க டவுட் என்ன. அன்மியூட் சார் பண்ணிட்டு உங்க டவுட் கேட்கலாம், சொல்லுங்கப்பா. சார் இப்ப தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர்ல ம் ஒரே சைட்லயே
ஒரு பக்கம் இங்கிலீஷ் ஒரு பக்கம் தமிழ் இருக்குமா இல்ல என்டையர் டிஃப்ரெண்ட் பேஜஸ்ல இருக்குமா சார்? மோஸ்ட்லி ஒவ்வொரு சொல்றது 10 நான் சொல்றது புரியுது இல்ல சார், நான் சொல்றேன். நீங்க சொல்றது எனக்கு விளங்குது. அதாவது தமிழ் ஃபாலோட் பை இங்கிலீஷ் இருக்குமா, அல்லது ஒரு தமிழா கொடுத்துட்டு அப்புறம் இங்கிலீஷா கொடுப்பாங்களான்னு. யூஸ்வலா கொஷின் ஒரு பேஜ்ல இப்ப உங்களுக்கு பேஜ் தமிழ். நம்பர் ஒன்னா இப்ப பேஜ் நம்பர் ஒன்னா பேஜ் நம்பர் 1 ஃபுல்லா தமிழ், பேஜ் நம்பர் 2 ஃபுல்லா இங்கிலீஷ் அப்படி இருக்குமா? இல்லனா ஒரே பேஜ்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு தமிழ், ரைட் ஹேண்ட் சைடு ரோல இங்கிலீஷ் அப்படி இருக்குமா கேக்குறேன். அதுதான். மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு கொஷின் பேப்பர் அப்படிங்கிறது தமிழ் மீடியம் சூஸ் பண்ணவங்களுக்கு கொஷின் நம்பர் ஒன்னா ஃபாலோட் பை தமிழ் அண்ட் இங்கிலீஷ், ஃபாலோட் பை தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அப்படி தான் வரும். ஏன்னா உங்களுக்கு தமிழ் கொஷினில் தப்பு இருக்கிற பட்சத்தில் இங்கிலீஷ் கொஷின் தான் ஃபைனல். ம் அதனால ஒவ்வொரு கொஷினுக்குமே தமிழ் இங்கிலீஷ் தமிழ் இங்கிலீஷ் தமிழ் இங்கிலீஷ் அப்படி தான் இருக்கும். ஏன்னா பேஜ் பை பேஜ் கொடுத்தா உங்களுக்கு அந்த அரேஞ்ச்மெண்ட் கரெக்டாக இருக்குமா எனக்கு தெரில. ஏன்னா இங்கிலீஷில் ஓகே 2 லைனில் முடியறதா இருக்கும், தமிழில் 4 லைன் வர மாதிரி இருக்கும். அதனால ஸோ தட் உங்களுக்கு ஒன்று 10 கொஷின்ஸ் லெஃப்ட் சைட்னா 10 கொஷின்ஸ் ரைட் சைடு அப்படியே அந்த சேம் நம்பரோட தமிழ் இங்கிலீஷ் இருக்கும். இல்லைன்னா கொஷின் பை கொஷின் 1 தமிழ் அண்ட் இங்கிலீஷ், 2 தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அப்படி இருக்கும். அண்ட் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட் தமிழ் நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா தமிழ் கொஷினில் பிழை இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நான் மார்க் கிளைம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இங்கிலீஷ் வெர்ஷன் இஸ் ஃபைனல் ஒன். ஓகே சார். நான் வந்து அந்த பிழை எக்ஸ்ட்ரா இல்லாமல் ஸ்பேஸுக்கோசம் தான் வந்து ஃபர்ஸ்ட் தமிழ் சூஸ் பண்ணலாம் இருந்தேன். பட் ஹிந்தி பேப்பர் வந்து அதே பேஜ்ல சேம் சைட்லயே ஹிந்தி வருது இங்கிலீஷ் வருது, அப்படிதான் வரும். தமிழ் எப்படி வரும்னு தெரியாது. அது ஹிந்தி எப்படி வரும் அதே போல, அதனால வந்து தமிழ் அதே போல தான், ஒரியா ஹிந்தி அதே போல தான் இது வரும். நீங்க ஸ்பேஸ் எல்லாம் பார்க்காதீங்க. உங்களுக்கு தமிழ் தெரியாதுன்னு விட்டுடுங்க, இங்கிலீஷே போடுங்க. எனக்கு தமிழ் தெரியாது. ஐ மீன் லைக் எக்ஸ்ட்ரா பேஜ் வந்து பிராக்டிஸ் பண்ணது தான், வேற எதுக்கும் இல்ல. போன அப்படிலாம் இல்ல. வருஷம் வந்து எனக்கு பிசிக்ஸ்ல அந்த மாதிரி நீங்க யோசிக்காதீங்க. நீங்க பிராக்டிஸ் பண்ணணும், உங்களுக்கு கொஷின் பேப்பர் வேணும்னா அவங்க கிட்ட எம்டி பேப்பர் கேட்கலாம். அப்படிங்களா சார்? அவங்க கொடுக்க முடியாதுன்னு அப்படி சொன்னாங்க சார். கொடுக்க முடியாது, ஓகே. பட் எப்படி அது தமிழா இருந்தா மட்டும் பின்னாடி நிறைய பேப்பர் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்களா? இல்ல இல்ல அப்படி இல்ல சார். லைக் இப்ப இங்கிலீஷ்னா ஒரே பேஜ்ல 10 கொஸ்டின் வருதுன்னா, ஹிந்தி நான் கொஸ்டின் பேப்பர் பார்த்தேன், அதே பேஜ்ல 5 கொஸ்டின் தான் வருது. லைக் அப்படியே பக்கத்துலயே ஹிந்தி டிரான்ஸ்லேஷன் வருதுல்ல. ஆமா. அதனால இப்ப 20 கொஸ்டின் பேப்பர்ல இங்கிலீஷ் பேப்பர் முடியுதுன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 5-6 பேப்பர் வந்து ஹிந்திக்கு வருது. லைக் பின்னாடி இல்ல, கொஸ்டின் பேப்பர் உள்ளே அப்படியே வந்துடுது. புரியுது நான் புரியுது சொல்றது புரியுதுங்களா? புரியுதுப்பா. லைக் அதெல்லாம் ஸ்பேஸ் வந்து அதிகம் அது பிசிக்ஸ்க்கு. கொஷின் அது பேப்பர் பார்த்துருக்கேன். ஸோ வாட் யூ ஆர் சேயிங் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள், புரியுது. ஆனா நீங்க அப்படிலாம் பிளான் பண்ணாதீங்கப்பா. உங்களுக்கு தமிழ் தெரியாது, தமிழ் யூஸ் பண்ண போறது இல்லைன்னா தயவு செய்து இங்கிலீஷ் போட்டுருங்க. அது ஒரு டிஸ்ட்ராக்ஷனா இருந்துட்டு இருக்கும். அதனால சொல்றேன், நீங்க பேஜ் பாக்குறீங்க, இட் வில் பி டிஸ்ட்ராக்டிங் ஒன் ஃபார் யூ. தமிழ் தெரியாதுன்னா தமிழ் வேண்டாம். யூ ஆர் நாட் கோயிங் டு ரீட் த கொஷின் பேப்பர் இன் தமிழ் அப்படின்னா, தமிழ் இஸ் நாட் அட் ஆல் யூஸ்ஃபுல் ஃபார் யூ அப்படின்னா தமிழ் போடாதீங்க, இங்கிலீஷ் மட்டும் போடுங்க. தமிழ் மீடியம் தான் நான் படிச்சிருக்கேன், எனக்கு தமிழில் கொஷின் வேணுங்கிறவங்க மட்டும் தமிழ் போடட்டும், அவங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வரும். நீங்கள் அப்படி போட்டால் தட் வில் மேக் யூ ஒரு ஒரு டிஸ்ட்ராக்டடாக கொண்டு போயிடும். அது மட்டும் இல்லாமல் மென்டலி நீங்கள் என்ன கொஷின் பேப்பர் பெருசு நிறைய பேஜ் இருக்குன்னு, எவ்வளோ சால்வ் பண்ண வேண்டியிருக்குன்னு ஒரு பேனிக் ஆகிறதுக்கு கூட அது வாய்ப்பு இருக்கு. சார், இந்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து நான் அப்லோட் பண்ணிருக்கேன் சார். ஒரே அந்த நிமிஷம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஆல்ரெடி பேசிட்டு இருக்க ஸ்டூடெண்ட் வந்து அவங்க டவுட் கேட்டு முடிச்சிடட்டும், அப்புறம் நீங்க கேட்கலாம். மஞ்சு நெக்ஸ்ட் நீங்க கேட்கலாம். சொல்லுங்கப்பா, நீங்க பேசிட்டு இருந்தீங்க, உங்களுக்கு முடிஞ்சிருச்சா? சார் உங்களோட டவுட் சார். லைக் நான் சார் காலேஜ் வந்து லைக் ஒரு 1 மந்த் முடிஞ்சதுக்கு அப்புறமே டிராப் பண்ணிட்டு வந்தேன், நீட் டிராப் எடுக்கிறதுக்கு. ஓகே. லைக் காலேஜ் கிடைக்காதுன்னு சொல்லி ஒரு காலேஜ் போய் ஜாயின் பண்ணேன், ஒரு பிஎஸ்சி காலேஜ்ல. தென் 1 மந்த்ல வந்து டிசி வாங்கிட்டு வெளில வந்துட்டேன் நீட் டிராப் பண்றதுக்கு. அது வந்து அட்மிஷனுக்கு எதனா பிரச்சனை வருமா? அதுல எந்த பிரச்சனையும் வராது. ஓகே, நோ இஷ்யூ. எதனா கேட்பாங்க சார்? ஏன் வரல அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுல்ல? அதெல்லாம் எதுவுமே கேட்க மாட்டாங்க, யூ டோன்ட் வரி. சரி, ஓகே சார், ரொம்ப தேங்க்யூ சார். சரிப்பா மஞ்சு, உங்க டவுட் சொல்லுங்க சார். இப்போ இந்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அண்ட் போஸ்ட் கார்டு சைஸ் போட்டோ நான் அப்லோட் பண்ணிட்டேன் சார். போஸ்ட் கார்டு சைஸ் போட்டோல நேம் அண்ட் டேட் போட்டுட்டேன். பாஸ்போர்ட் சைஸ் போட்டோல நேம் டேட் போடாம நான் வந்து அப்லோட் பண்ணிட்டேன் சார். அது இல்ல சார், நான் அந்த ரூல்ஸ் இதுல நான் பார்க்காம பை மிஸ்டேக் லாஸ்ட் இயர் மாதிரி அப்படியே பார்க்காம எப்படி நீங்க போஸ்ட் கார்டு சைஸ்ல நேம் அண்ட் டேட் போட்டீங்க, பாஸ்போர்ட் சைஸ்ல ஒண்ணுல இருக்கு ஒண்ணுல இல்லைன்னா ஏன்? அது ஒரு இதுல இருக்குன்னா ரெண்டுலயுமே தானே இருக்கணும்.
அந்த சின்ன போட்டோல நான் வந்து நேம் அண்ட் டேட் விட்டுட்டேன் சார். ஸோ அது அது விட்டுட்டீங்க. இப்போ அது வந்து போஸ்ட் கார்டில் இருக்குதுன்னா இல்லைப்பா, என்னோட டவுட் என்னன்னா, இல்லைன்னா ரெண்டுலேயும் போட மாட்டோம். தெரியாதுன்னா, தெரியும்னா ரெண்டுலேயும் போடுவோம். ஒன்றில் இருக்கு ஒன்றில் இல்லைன்னா அது 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 சின்னது தெரியுங்கிறதுக்கு. பண்ணிட்டு போடுறச்ச அந்த பாஸ்போர்ட் பாப்போம் சின்னது பண்ணிட்டு போடுச்சு, அந்த நேம் டேட் இதுவாயிடுச்சு சார் அப்லோட் பண்றச்சு. அதனால பட் ஆனால் இப்போ அதனால நம்ம ப்ராப்ளம். ஃபோட்டோஸில் எந்த கரெக்ஷனும் பண்ண முடியாது. அதே ஃபோட்டோஸில் கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா அவங்களே ஸ்பெசிஃபிக்காக மெயில் அனுப்பி கேட்பாங்க. பட் நேம் அண்ட் டேட் இல்லைன்னாலும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. எவ்ரி இயர் இட் ஹேப்பன்ஸ். ஸோ நேம் அண்ட் டேட் இஸ் நாட் அட் ஆல் கம்பல்சரி. அதனால ஒரி பண்ண தேவையில்லை. அதுலேயும் ஒரு போஸ்ட் ஃபோட்டோ நேம் அண்ட் டேட் கார்ட்ல இருக்குது, இருக்குது இன்னொன்றில் சார். இல்லைன்னாலும் பிரச்சனை பாஸ்போர்ட் இல்லை. போஸ்ட் கார்ட்ல இருக்குது சார், பாஸ்போர்ட்ல தான் இல்ல சார். தட்ஸ் வாட் ஐம் டெல்லிங். ஒன்றில் இருக்கு ஒன்றில் இல்லைன்னாலும் பிரச்சனை இல்லை. அப்ளிகேஷன் நோ இஷ்யூ. அப்ளிகேஷன் அக்செப்ட் ஆயிரும். ஒன்னே ஒண்ணு சார், நான் இப்போ இந்த சிக்னேச்சர் வந்து ப்ளூல இருந்ததுனால நான் இன்னைக்கு Blackல காலையில மாத்துங்க. ஓபன் பண்ணி ரெக்டிஃபை பண்ணிட்டேன் சார். ஆனா Okay. பண்ண அப்புறம் அந்த கன்ஃபர்மேஷன் பேஜ் வில் டு யூ வாண்ட் டு டவுன்லோடுன்னு கேட்டா ஓகேன்னு கொடுத்தேன், அண்ட் இமெயிலுக்கு அனுப்புங்கன்னா ஓகே கொடுத்தேன். ஆனா எனக்கு ரெண்டுமே வரவே இல்லை சார், ரெண்டுத்துலயும் வரவே இல்லை சார், It எனக்கு happens. டவுன்லோடும் ஆகல. எல்லாருக்குமே பரவாயில்ல. நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி தான் இருக்கு. பட் நாளைக்கு ட்ரை ஆ. பண்ணுங்க. நாளைக்கு உங்களுக்கு அந்த டவுன்லோட் பேஜ் வந்து ரெடியா இருக்கும். நீங்க டவுன்லோட் அந்த பண்ணி பார்த்துக்கலாம். சிக்னேச்சர் பிளாக்ல மாத்துனது அது போயிருக்கும் இல்ல சார், கரெக்டா அப்லோட்லாம் ஆயிருக்கும் இல்ல சார்? ஃபைனல் சப்மிட் பண்ணியிருந்தீங்கன்னா அப்லோட் ஆயிருக்கும். ஃபைனல் சப்மிட்லாம் பண்ணி கீழே அந்த பேஜ் வருது சார், பேஜ்ல கீழே வருது, பட் இந்த டவுன்லோட் பண்ண முடியல. கண்டிப்பா ஃபைனல் சப்மிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளாக் கலர்ல இருக்கிறது அப்டேட் ஆயிருக்கும். தேங்க்யூ சோ மச் சார், உங்க சேனல் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு சார், எங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். வெல்கம் வெல்கம். வேற சார் யாருக்காவது? குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங், சொல்லுங்க. சார் எனக்கு வந்து ஆக்சுவலா ஸ்கூல்ல அப்பா ஐடி கிரியேட் பண்ணி கொடுத்தாங்க சார். ம். நான் அதுக்கப்புறம் வந்து அங்க நான் நெட் சென்டர்ல தான் போய் இது பண்ணேன். நெட் சென்டர்ல வந்து அங்க கொடுத்தப்போ அப்ளிகேஷன்ல கொடுத்தப்போ அப்பா ஐடி வந்து நாட் அதை அக்செப்ட் பண்ணிக்கல. நாட் ம். நாட் அக்செப்ட் இருந்துச்சு. அதனால அப்பா ஐடி நோன்னு கொடுத்தாங்க சார். அது ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமா? அது எந்த ப்ராப்ளமும் இல்லை. மோஸ்ட் ஆஃப் த தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நோ தான் கொடுத்துருக்காங்க. அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே சார். சார் அப்புறம் இன்னொரு டவுட் சார். ஆக்சுவலா இது வந்து போர்டு தான் சார். சார் வந்து என்னோட 10th மார்க் ஷீட்ல வந்து அதாவது எல்லாத்துலயுமே எனக்கு வந்து என் நேமுக்கு அப்புறம் தான் இனிஷியல் இருக்கு. ரோல் நம்பர் இதுலயும் சரி, ஹால் டிக்கெட்லயும் சரி 10th. பட் ஆனா 12th ஹால் டிக்கெட்ல எப்படி நான் கரெக்டா தான் நாங்க பின்னாடி தான் கொடுத்துருந்தோம். பட் ஆனா அது இனிஷியல் இதுலயுமே வந்து முன்னாடியும் வரலாம் இதுல பின்னாடியும் இப்படி வந்து வரலாம், அது இஷ்யூ கிடையாது. அதாவது இனிஷியல் வந்து இப்போ என் பேர் வி செந்தில்நாதன்கிறது, வி செந்தில்நாதன்னாலும் சேம் தான், செந்தில்நாதன் விங்னாலும் சேம் தான். இதனால உங்களுக்கு எந்த இஷ்யூவும் எந்த ஸ்டேஜ்லையுமே வராது. இல்ல சார். ஆனா எங்க ஸ்கூல்ல ஏற்கனவே ஒரு ஸ்டூடெண்ட் அது மாரி இனிஷியல் மாறி வந்ததுனால ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு சொல்லி இது மாறி பண்ணாங்க. அதான் வந்திருக்குன்னா சார் கேட்டேன். முன்னாடி பின்னாடி தானே. யாருக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு? என்ன பிரச்சனைன்னு எனக்கு கரெக்டா தெரியல. என் சீனியர் தான் சார். ஆனா முன்னாடி பின்னாடி எதுல ஏதோ பிரச்சனை போன வந்துச்சு? வாட்டி அது எப்ப பிரச்சனை வந்துச்சுங்கிறீங்க, பிரச்சனை எதுல வந்துச்சு தெரிலங்கிறீங்க. எந்த எந்த இஷ்யூ, எந்த ஸ்டேஜ்ல அட்மிஷன் அப்ப அட்மிஷன் கொடுக்க முடியாதுன்ட்டாங்களா, அல்லது நீட் இல்ல எக்ஸாம்? இது உங்க மார்க் இல்லைன்னு நாங்க எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறது? இதுல ஒரு மாதிரி எங்க இருக்கு, அதுல சொன்னாங்க? ஒரு யார் மாதிரி இருக்கு. சொன்னாங்க? யார் ஏதோ சொன்னாங்க? காலேஜ்ல கேட்டாங்கன்னு சொல்லி எந்த காலேஜ்ல? சொன்னாங்க சார் சீனியர். எந்த காலேஜ்ல? அதெல்லாம் என்ன எனக்கு கோர்ஸ்? கரெக்டா தெரியல. என்ன கோர்ஸ்? நீட் தான் நினைக்கிறேன். இதுதான் எம்பிபிஎஸ் எல்லாமே தான். நீங்க மேபி மேபி சொல்றீங்க. நீட் தான் நினைக்கிறேன், எம்பிபிஎஸ்னு நினைக்கிறேன். வெதர் இட் இஸ் கன்ஃபார்ம்ட் ஆர் நாட், நான் 100% கன்ஃபார்மாக சொல்றேன். இனிஷியல் முன்னாடி பின்னாடி இருந்தா நூற்றுக்கணக்கான பேர் கரெக்டாக அட்மிஷன் ஆகி படிச்சிட்டு இருக்காங்க. போன வருஷம் தான், அதுக்கு முந்தின வருஷம், இவ்வளோ வருஷத்துல. நீங்க சொல்றது எல்லாம் என்ன இருக்கு, இப்படி நினைக்கிறேன் அப்படி நினைக்கிறேன் அப்படி சொன்னாங்க. நீங்க நேர்ல பாத்தீங்களா? அந்த ஸ்டூடெண்ட் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? வெதர் இட் இஸ் அ கன்ஃபார்ம்டு நியூஸ். நான் சொல்றதெல்லாம் கன்ஃபார்ம்டு நியூஸ். என்கிட்ட இல்ல சார், ப்ரூஃப் ஸ்டூடெண்ட் இருக்காங்க. யாருன்னு ஆனா தெரியும். ஆனா இப்படிதான் எங்க ஸ்கூல்ல எங்களுக்கு சொன்னாங்க. அதனால எனக்கு அது கன்ஃபார்மா நான் ஆனா என்ன தெரியல. ஆனா சொல்றேன்னா, நான் சொல்றது வந்து கன்ஃபார்ம். உங்க ஸ்கூல்ல சொன்னாங்க சொன்னாங்கன்னு சொல்றது கன்ஃபார்ம் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு ஓகே. டைரக்டா நீங்க போய் பார்க்கல. இப்போ அந்த ஸ்டூடெண்ட் படிச்சிட்டு இருக்காங்களா இல்லையா? படிக்கிறாங்க சார். இப்ப எங்க காலேஜ் படிக்கிறாங்க? படிக்கிறாங்க. பாண்டி. எம்பிபிஎஸ்ஸா? ஆஹ் அப்ப எப்படி சேர்ந்தாங்க? இவ்வளவு கொஸ்டின் கேட்டாங்க, அப்புறம் எப்படி அட்மிஷன் கொடுத்தாங்க?
ஆனா அதெல்லாம் தெரியல சார், அப்படிதான் இல்லப்பா, சொன்னாங்க உங்களுக்கு ஸ்கூல்ல. ஒரு விஷயம் டவுட் கேக்குறீங்கன்னா அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் கேட்கணும், தெரியாம கேட்கக்கூடாது. அப்படி தெரியாம நீங்க அரைக்குறையா கேட்டாலும் நான் சொல்றதை நீங்க நம்பணும். இல்லைன்னா எதுவுமே நீங்க நம்பினா உங்களுக்கு தான் ப்ராப்ளம். அதாவது ப்ரிப்பரேஷன்ல இருந்து எல்லாத்துலேயுமே உங்களுக்கு டவுட் வரும். இப்போ நான் சொல்றேன் பாத்தீங்களா, அட்மிஷனுக்கும் எந்த பிரச்சனையும் வராது. எவ்ரி இயர் பார்த்ததை தான் நம்ம சொல்றோம், நம்ம கற்பனையில சொல்ல மாட்டோம். ஸோ நோ நீட். ஓகே சார், ஓகே உங்களுக்கு சார். எனக்கு அட்மிஷன் அது வரைக்கும் ரொம்ப எந்த நாளா டவுட் பிரச்சனையும் வராது. இருந்துச்சு, இப்ப நீங்க கிளாரிஃபை பண்ணிட்டீங்க. செவரல் ரூமர்ஸ் வில் பி தேர்ப்பா. நான் எதுக்காக இது சொல்றேன்னா, இந்த மாதிரி அறகுறையான செய்திகள் உங்களுக்கு மட்டும் இல்லை, நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க காதில் வந்து விழும். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து வெர்டிக்கலா வைக்கிறதா ஹரிசாண்டலா வைக்கிறதா, அந்த ரேகை கை ரேகை வைக்கிறோம் இல்லையா, அந்த டவுட் இருக்கு. பட் த திங் இஸ், எப்படி வச்சாலும் அவன் அக்செப்ட் பண்ணிக்குவான். பட் இது வந்து மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கும்போது யார் பாதிக்கிறா? நான் இல்லை, என்டிஏ இல்லை, அந்த ஸ்டூடெண்ட் தான் பாதிக்கிறாங்க. உங்களோட இப்போ இவ்வளோ நேரம் உங்களுக்கு கிளாரிட்டி வர வரைக்கும் ஐயோ நம்ம இனிஷியல் மாறி இருக்கு, எக்ஸாமில் பிரச்சனை வருமாங்கிறது உங்கள் படிக்கிற வேகத்தை குறைக்குதா இல்லையா? சார் ஆ, நான் அதுக்கு தான் நான் சொல்கிறேன், நீங்கள் அதை பற்றிலாம் ஒரி பண்ணவே தேவையில்லை. எப்படி இருந்தாலும் நீங்கள் சொல்கிறவங்க வந்து அட்மிஷன் ஆகி எம்பிபிஎஸ் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, பிரச்சனை இருந்தவங்க. அப்போ உங்களுக்கும் அப்படி அந்த மாதிரி ப்ராப்ளம் உள்ளவங்க இப்போ எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்காங்கன்னா உங்களுக்கும் பிரச்சனை இல்லை தானே? ஓகே சார், ஓகே சார். யூ ஹேவ் த ஆன்சர், யூ யுவர் செல்ஃப் ஹேஸ் த ஆன்சர், ஹேவ் த ஆன்சர். அதனால் டோன்ட் வரி, கான்சென்ட்ரேட் இன் யுவர் ஸ்டடீஸ். இது பிரச்சனை கிடையாது. ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட், காட் bless யூ. பர்னிதா, உங்களுக்கு என்ன டவுட் கேளுங்க. ஆ, ஹாய் சார். சார் நாங்கள் என் பொண்ணு பெங்களூரில் படிக்கிறா சார், சிபிஎஸ்சி. எஸ் மேம். நாங்கள் ப்ரெசன்ட் அட்ரஸ் அண்ட் பெர்மனண்ட் அட்ரஸில் தமிழ்நாடு ஸ்டேட்டில் கவுன்சிலிங் எடுக்கிறனால பெர்மனண்ட் அட்ரஸ்க்கு ஆதார் கார்டு நாங்கள் அங்கே மாற்றிட்டோம், அங்கே அப்லோட் பண்ணியாச்சு. ஃபார் ப்ரெசன்ட் அட்ரஸ்க்கு வந்து பாஸ்போர்ட்டை வந்து நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் சார். பட் பாஸ்போர்ட் வந்து 18 இயர்ஸ் வரைக்கும் தான் வேலிட். அதாவது எஸ் நெக்ஸ்ட் மந்த் 12th மார்ச், இந்த 12th மார்ச் வரைக்கும் தான் வேலிடு. அதுக்கப்புறம் நாங்கள் நியூ பாஸ்போர்ட் அப்ளை பண்ணணும். ஸோ நாங்கள் ப்ரெசன்ட் அட்ரஸ் கம்யூனிகேஷன் அட்ரஸ்க்கு வந்து நாங்கள் பாஸ்போர்ட்டை அப்லோட் பண்ணியிருக்கோம். அது ஓகே தானே சார்? அது ஒன்றும் இஷ்யூ ஆகாது மேடம். ஏன்னா உங்களுக்கு ஆதார் ஐடி தான் அட்ரஸ் ப்ரூஃப்ங்கிற மாதிரி வந்துடும். அப்படி இருக்க அட்ரஸ் ப்ரூஃபில் ஆதார் ஐடி தானே அப்லோட் பண்ணியிருக்கீங்க. எஸ் கரெக்ட், எஸ்பா எஸ்பா அப்போனா கரெக்ட். உங்களுக்கு எந்த இஷ்யூவும் இல்லை. உங்களுக்கு அப்லோடு வந்து பண்ணிருக்கக்கூடிய ஐடி ப்ரூஃப் தான் இம்பார்ட்டண்ட். ஸோ உங்களுக்கு எந்த ஓகே. இஷ்யூவும் வராது. நீங்கள் பாஸ்போர்ட் அப்லோடே பண்ணலை, அப்போ அதை பற்றி கொஷினே வரப்போகிறது இல்லை. இல்லை அப்லோட் பண்ணியிருக்கோம், அஸ் அ ப்ரெசன்ட் அட்ரஸ்க்கு அப்லோட் பண்ணியிருக்கோம் பாஸ்போர்ட்டை. ஓகே மேம். பெர்மனண்ட் அட்ரஸ்க்கு ஆதார் கார்டு. பர்மனன்ட் அட்ரஸ் தான் இம்பார்ட்டண்ட். ஓகே பர்மனன்ட் ஓகே அட்ரஸ் தான் இம்பார்ட்டண்ட். அதனால ஒன்றும் வரி பண்ண தேவையில்லை மேம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச், எஸ் தேங்க்யூ. எஸ் எஸ். கௌஷிக், உங்கள் டவுட் என்னன்னு கேளுங்கப்பா. கௌஷிக். சார் ஹலோ. ஹலோ, சொல்லுங்க சார், ஏதோ ஒரு இதில் நான் வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வேணும்னு சொல்லியிருந்தாங்க சார். நான் அப்ளை பண்ணி வச்சுருந்தேன், ஆனால் அப்ளிகேஷனில் நேட்டிவிட்டியே இவங்க கேட்கலையே சார். அது எம்பிபிஎஸ் அட்மிஷனுக்கு தான்ப்பா, நீட் அப்ளிகேஷனுக்கு கிடையாது. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டுங்கிறது ஃபார் எம்பிபிஎஸ் அட்மிஷன். தமிழ்நாட்டில் ஸ்டேட் கோட்டாவுக்கு எம்பிபிஎஸ் அட்மிஷன் அப்போ தான் வேணும். நீட் அப்ளிகேஷனுக்கும் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஓகே சார். அப்புறம் வந்து டாக்டர் கிட்ட இருந்து மெடிக்கல் சர்டிஃபிகேட், அது வந்து எம்பிபிஎஸ் அப்போ இதுக்கா சார் அப்ளிகேஷனுக்கு? ஆமாம், இப்போ இல்லை. அந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட் கூட அவங்க அப்போ வாங்கினா போதும். அட்மிஷன் அப்போ அந்த காலேஜ்லேயே கூட எடுத்துக்கலாம். எந்த காலேஜ் அட்மிஷன் ஆகுதோ அந்த காலேஜ்லேயே எடுத்துக்கலாம். ஓகே சார். ஆ, அவ்வளோதான் சார். ஃபாஸ்ட்டாக இருக்கீங்க. பரவாயில்ல. பட் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இப்போ வாங்கி வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா அதுக்கு வேலிடிட்டி வந்து அன்லிமிட்டெட் தான். நீங்கள் அட்மிஷனுக்கு இப்போவே ரெடியாக இருக்கிறது நல்ல விஷயம் தான். இட் இஸ் குட் திங். சார் அப்புறம் ஒன்று சார், இப்போ என்கிட்ட நேட்டிவிட்டி இருக்குது, ரெசிடென்ஸும் இருக்குது சார். எது யூஸ் ரெசிடென்சி இஸ் பண்ணணும் சார்? நாட் அட் ஆல் யூஸ்ஃபுல். ரெசிடென்சி இஸ் நத்திங். ஓகே சார். அதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. நேட்டிவிட்டி இஸ் ஓகே டிஃப்ரெண்ட், ரெசிடென்ஷியல் சர்டிஃபிகேட் இஸ் டிஃப்ரெண்ட். ரெசிடென்ஷியல் சர்டிஃபிகேட் இஸ் நாட் அட் ஆல் யூஸ்ஃபுல் ஃபார் எம்பிபிஎஸ் அட்மிஷன். அது தேவையில்லை. ஓகே சார், ஃபைன். எஸ் எஸ். தேங்க்யூ சார். ஜோதி, உங்கள் டவுட் என்னன்னு அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. ரைஸ் ஹேண்ட் பண்ணியிருக்கீங்க. ஜோதி சண்முக சுந்தரம், உங்களுக்கு டவுட் என்ன கேளுங்க. ஸ்ரீ, உங்க டவுட் என்னன்னு கேக்குறீங்களா? ஸ்ரீ, இன்னும் ஃபியூ மினிட்ஸ். சார் சொல்லுங்க. நான் 10th கொரோனா பேட்ச் சார். ஆல் பாஸ்ன்னு வந்திருக்கோம். ஆனா வந்து நான் எங்க 2021 போட்டோம், ஸ்டேட் போர்டு தான் போட்டோம். ஆனா வந்து மார்க் அப்லோட் பண்ணி ஆகணும், அதாவது என்டர் பண்ணியே ஆகணும்னே கேட்டுச்சு. நாங்களும் மறுபடியும் ரெஃப்ரெஷ் பண்ணி கொடுத்து பார்த்துட்டோம், அப்படிதான் வந்துச்சு. கடைசியில் நெக்ஸ்ட் பேஜ் போகவே முடியலன்னு சொல்லிட்டு NA நாட் அப்ளிகபிள்னு கொடுத்துட்டோம்.
ம் இப்போ ஏதாச்சும் மாத்தணும். ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் இப்பெல்லாம் கேட்டா அந்த மாதிரி எங்களுக்கெல்லாம் வரவே இல்லை. அதுவே 2021 போனதுக்கு அப்புறம் மார்க் எல்லாம் கேட்காம பெர்சன்டேஜ்னு மாறி போயிருச்சு அப்படின்ட்டாங்க. ஆமா இப்போ அப்படி ஏதாச்சும் போணுச்சு. முதல் மாத்தணும். 3 நாளோ 4 நாளோயோ தான் அந்த இஷ்யூ இருந்துச்சு. 4 நாள் 3 நாள் கழிச்சு அந்த இஷ்யூ ஆட்டோமேட்டிக்காக போகிற மாதிரி போணுச்சு. இப்போ வேணா நீங்கள் திருப்பியும் அதை கன்ஃபர்மேஷன் பேஜ் உள்ளே போயிட்டு நீங்கள் ஜஸ்ட் வந்து ம். அந்த 10th மார்க் ஷீட்டில் திருப்பியும் 10th டீட்டெயிலில் 2021 அதை தமிழ்நாடுலாம் திருப்பி செலக்ட் பண்ணுங்கள். மேபி அது வந்து அவங்களுக்கு போன மாதிரியே உங்களுக்கும் நார்மலாக போக வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி பண்ணி பாருங்க. ஓகே சார். அது பண்ணுங்க. தேங்க்யூ சார். ஏன்னா நாட் ஆ அப்ளிகபிள்னு கொடுக்கறது வந்து எந்த அளவுக்கு இதுன்னு தெரில, ஏன்னா மார்க்கே வரலங்கிற மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் இதை இன்னொரு தடவை கரெக்ஷன் விண்டோக்குள்ளே போய் சரி பண்ணுங்க. ஓகே சார். ஆ ஆ தேங்க்யூ ஆல் சார். ஆல் தி பெஸ்ட்ப்பா. ராஜா ஜவஹர், உங்கள் டவுட் என்ன கேளுங்க. சார் அந்த கிளாஸ் 10 மார்க் ஷீட்டு, அந்த கிளாஸ் 10 சர்டிஃபிகேட் அது ரெண்டு கொஞ்சம் ஒன்று கிளாரிஃபை தான் பண்ணுங்க சார். சார். கிளாஸ் 10th மார்க் ஷீட், கிளாஸ் 10 சர்டிஃபிகேட்டுங்கிறது என்னென்னா, சில போர்டில் சர்டிஃபிகேட்னு வரும், சில போர்டுக்கு மார்க் ஷீட்னு வரும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ரெண்டுலேயுமே இப்போ தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்னால் நம்ம கிளாஸ் 10th மார்க் ஷீட்டையே ஃபைல் நேம் மட்டும் மாற்றி ரெண்டுலேயும் ஒரே மாதிரியே ஒரே ஃபைல் தான் அப்லோட் பண்ணணும் சார். தேங்க்யூ சார். ஆ எஸ் சார், எஸ். நேம் மட்டும் மாற்றிக்கணும், அவ்வளோதான் சார். ஓகே ஓகே சார். எஸ் சார், எஸ். கௌஷிக், உங்களுக்கு டவுட் இருக்காப்பா? கௌஷிக், சார் ஆமாம் சார். சொல்லுங்க. இப்போ வந்து கிளாஸ் 10 சர்டிஃபிகேட்டுக்கு வந்து எனக்கு என்ன அப்லோட் பண்ணுறதுன்னு தெரியாமல் மைக்ரேஷன் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணியிருந்தேன் சார். இப்போ எடிட்டு இங்கே இருக்கும்ல 10th, அதில் நீங்கள் திருப்பி மார்க் ஷீட்டே அப்லோட் பண்ணிடுங்க. சார் நான் முடிச்சிட்டேன் சார் கரெக்ஷன்னு. கரெக்ஷன் முடிச்சிட்டிங்களா? ஃபைனல் சப்மிட்டே கொடுத்துட்டேன் சார். நீங்கள் எல்லாத்துலேயும் ரொம்ப ஃபாஸ்ட். நீங்கள் தான் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் எடுத்து வச்சிருக்கேன். நீங்கள் ஆமாம் சார். எல்லாத்துலேயும் ஃபாஸ்ட்டாக இருக்கீங்க. இன்னும் 2 நாள் இருக்குல்ல கரெக்ஷனுக்கு. சரி பரவாயில்ல, அது ஒன்றும் ப்ராப்ளம் வராது கண்ணு. இப்போது 23 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கப்பா. ஒவ்வொருத்தரையும் கிளிக் பண்ணி அவங்க அப்ளிகேஷன் ப்ளஸ் அவங்க அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்லாம் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணுறதுக்குலாம் யாருக்கும் இங்கே டைம் கிடையாது, என்டிஏக்கெலாம். அதனால் டோன்ட் வரி. அண்ட் அட்மிஷன் டயத்தில் உங்ககிட்ட இருக்க டாக்குமெண்ட்ஸை வச்சு உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும், மார்க்ஸ் ஸ்கோர் வந்துடும். அதை பேஸ் பண்ணி கவுன்சிலிங் அப்ளை பண்ணுவீங்க. கவுன்சிலிங்கில் அப்போ உங்கள் கையில் என்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் அட்மிஷன். அதனால் டோன்ட் வரி, உங்களுக்கு எந்த இஷ்யூவும் வராது அட் எனி ஸ்டேஜ். ஓகே சார். அப்போ எனக்கு வந்து கிளாஸ் 10 மார்க் ஷீட்டில் எனக்கு 4 மார்க் ஷீட் இருக்குது சார். நான் வேறு போர்டில் படிக்கிறதுனால நான் 4யும் அப்லோட் பண்ணியிருக்கேன். இஸ் இட் ஃபைன் சார்? 4னா 4 பேஜ் ஆஃப் 1 பிடிஎஃப், கரெக்டா? ஆமாம் சார். எக்ஸாக்ட்லி கரெக்ட். யூ டிட் இட் 100% கரெக்ட். வெரி குட். ஓகே சார், ஃபைன். கரெக்ட். சரிப்பா, சரி. ஆல் தி பெஸ்ட். ராகினி, உங்கள் டவுட் என்ன? அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. ராகினி கேளுங்க. சார் சார் நான் ராகினி ஃபாதர் பேசுறேன் சார். டாட்டர் வந்து ஸ்கூல்ல அப்ளை பண்ணாங்க, எல்லாம் பண்ணோம். ப்ளூ இங்க்ல சைன் பண்ணி ஸ்கேன் பண்ணிருக்கு. இன்னொரு வீடியோ பார்க்கும்போது பிளாக் இங்க்ல பண்ணணும்னு சொன்னாங்க. இப்போ சிக்னேச்சர் பிளாக்ல அப்லோட் பண்ணிடுங்க சார். ஏன்னா ப்ளூவில் பண்ணுனா பிரச்சனை கிடையாது. பட் இப்போ சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுறதுக்கு கரெக்ஷன் விண்டோவில் பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அதனால் பிளாக்ல பண்ணி அப்லோட் பண்ணிடுங்க. ஓகே சார், தேங்க்யூ. இப்போ கரெக்ஷனில் ஆப்ஷன் இருக்குது, அதனால நீங்கள் பிளாக்ல சைன் பண்ணி அப்லோட் பண்ணிடுங்க சார். தேங்க்யூ. எஸ் சார், எஸ் சார். ஓகே சார். ஓகே, வேற யாருக்கா டவுட் இருக்குங்களா? ஓகே, தேங்க்ஸ் அ லாட். நம்ம இப்போ மீட்டிங் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் அனதர் மீட்டிங்கில் கூட நம்ம மீட் பண்ணலாம். ஜோதி சண்முக சுந்தரம், உங்களுக்கு டவுட் இருந்தால் அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. ஓகே, சரிங்க. நம்ம மீட்டிங் இப்போ கன்க்ளூட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ, தேங்க்யூ.